காதலர் தினத்தினை கொண்டாடுவதற்கு யாழ்ப்பாணத்திற்கு காதலியை அழைத்த போது அந்த காதலி அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கிணற்றுக்குள் விழுந்து இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் கிளிநொச்சியிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான பின்னணி தகவல்களை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, காதலர் தினத்தினை முன்னிட்டு இலங்கை பெண்களுக்காக போலீசார் ஒரு பிரசாரம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த பிரசாரம் என்ன, அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீவன் அவர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார், அதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இதிலே ஆராய இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகள் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். தொடர்ந்து செய்திகளுக்குள் செல்லலாம். கிளிநொச்சியில் கிணற்றுக்குள் விழுந்து இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞன் ஏன் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டதில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நாளைய தினம் February 14 உலகம் முழுவதும் இருக்கின்ற காதலர்கள் காதலர் தினத்தினை கொண்டாட தயாராகி வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் தானும் காதல் தினத்தினை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தனது காதலியை யாழ்ப்பாணத்திற்கு சென்று காதலர் தினத்தை கொண்டாடிவிட்டு வருவோம் என்று கேட்டிருக்கின்றார். ஒன்றுக்கு பலமுறை அவர் இவ்வாறு காதலியிடம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்திருக்கின்றார். இவ்வாறு தொடர்ந்து அந்த இளைஞன் தன்னை அழைத்ததால் அந்த யுவதியும் என்னால் வர முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டார். இதனால் அந்த இளைஞன் மன உளைச்சலிலே இருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் சம்பவ தினமான நேற்றைய தினம் மீண்டும் அந்த பெண்ணுக்கு, அதாவது அந்த யுவதிக்கு உயிரை மாய்த்துக் கொண்ட 29 வயதுடைய இளைஞன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த பெண் தொலைபேசி அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகளை துண்டித்திருக்கின்றார். இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான அந்த இளைஞன் கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டு கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு உடற்கூற்று பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் தான் கிளிநொச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதைவிட தற்பொழுது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. அதாவது காதலி யாழ்ப்பாணத்திற்கு காதலர் தினத்தினை கொண்டாட வராததால் மன உளைச்சலில் இவ்வாறு கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாகவே இருக்கின்றது. இன்று பலரும் தங்களது உயிர்களை மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அதிக அளவில் பலரும் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற செய்திகளை நாளாந்தம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு பின்னணியிலே காரணங்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் அனைத்துமே சாதாரண விடயங்களாகவே இருக்கின்றன. காதலி கதைக்கவில்லை, காதலி தொலைபேசியை எடுக்கவில்லை, சிறிய கடன் பிரச்சனை, அதனை தாண்டி வேலை கிடைக்கவில்லை என்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இவ்வாறு இளைஞர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள். படித்தவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள். எவ்வளவோ பிரச்சனைகளுடன் பலர் இங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பலர் போராடி வருகின்றார்கள். பிள்ளைக்கு பால்மா வாங்கி கொடுக்க முடியாமல் பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். உடை வாங்கி கொடுக்க முடியாமல் பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பலர் பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்ற போது சாதாரண பிரச்சனைகளுக்காக எல்லாம் காதலர் தினத்தை கொண்டாட வராதெல்லாம் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முடியுமா என்பது பெரும் கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் அதைவிட அந்த இளைஞன் மீது ஒரு கோபத்தையும் இந்த சமூகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக இளைஞர்கள் யுவதிகள் சிந்தித்து செயற்படுங்கள். சாதாரண பிரச்சனைகளுக்காக எல்லாம் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்படியான விபரீத முடிவுகளை நீங்கள் எடுக்காதீர்கள். வாழும் போதுதான் எதையுமே செய்யவில்லை, சாகும் போதாவது
அவமானமாக அல்லது மற்றவர்கள் பேசுகின்ற அளவிற்கு அல்லது மற்றவர்கள் உங்களை கேலிக்குள்ளாகின்ற வகையிலான ஒரு மரணத்தை நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள். அதை தவிர பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். உங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து விட நீங்கள் யாரோ ஒரு பிள்ளை காதல் தினத்திற்கு வரவில்லை அல்லது தொலைபேசியை எடுக்கவில்லை அல்லது ஏமாற்றி விட்டு சென்று விட்டார் அல்லது திருமணம் முடிக்க வரவில்லை என்று இவ்வாறு காதல் பிரச்சனைகளாலும் தேவையற்ற பிரச்சனைகளாலும் இவ்வாறான விபரீத முடிவுகளை எடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக இலங்கை போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை போலீசார் தங்களது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். அதிலே பெண்கள் பாதுகாப்பான முறையில் காதலர் தினங்களை கொண்டாட வேண்டும் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பற்ற இடங்களுக்கு சென்று சிக்கல்களை தேடாதீர்கள் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி இவ்வாறு பாதுகாப்பற்ற இடங்களுக்கு சென்று காதலர் தினங்களை கொண்டாடுவதற்கு முன்பாக பெற்றோர் உங்களுக்கு அளித்திருக்கின்ற விலை மதிப்பற்ற வாழ்க்கை தொடர்பாக 2 முறை சிந்தியுங்கள் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு நாளை உங்களுக்கு ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால், ஏதாவது சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் உடனடியாக தொலைபேசி இலக்கத்திற்கு அழையுங்கள் என்று போலீசார் ஒரு பிரசாரம் ஒன்றினை சமூக வலைத்தளத்தின் ஊடாக முன்னெடுத்திருக்கிறார்கள். நாளைய தினம் காதலர் தினம் என்பதால் பல அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பலருக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கடந்த கால காதல் தினங்களின் போது அவ்வாறு நடந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் பெண்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் இவ்வாறான ஒரு பிரசாரத்தை முன்னெடுத்து வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. போலீசார் பிரசாரங்களை முன்னெடுக்கின்றார்கள், அது ஒருபுறம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் முடிந்தவரை நாளைய நாளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. காதல் தினம் கொண்டாடுவது என்பது அல்லது உண்மையான காதல் என்பது ஒவ்வொரு காதல் தினத்திற்கும் எங்கேயாவது பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மன ரீதியாக நீங்கள் ஒற்றுமையாகவும் புரிந்துணர்வுடனும் அன்பு செலுத்துகின்ற வகையிலும் இருந்தாலே அது சிறந்த காதல் தினமாக அமையும் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் இன்று இங்கே காதல் என்பது வேறு வடிவில் தான் இருக்கின்றது. ஆகையால் இந்த விடயங்களை தவிர்த்துக் கொண்டு பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. அதை தவிர பாடசாலையில் கல்வி பயில்கின்ற பெண்களும் இவ்வாறான நாளிலே வெளியில் செல்ல முயற்சிக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் பல செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். பல பேர் ஆபத்திலும் சிக்கி இருக்கின்றார்கள். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் பெண் பிள்ளைகள் தொடர்பாகவோ அல்லது ஆண் பிள்ளைகள் தொடர்பாகவோ கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாளைய நாளிலே இருந்து கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் அவர்கள் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் குலசிங்கம் திலீபன். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக சொற்ப வாக்குகளில் தெரிவானார். அது தொடர்ச்சியாக நடந்து முடிந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிட்டிருந்தார். அப்போது அவர் அந்த தேர்தலிலே தோல்வியை சந்தித்திருந்தார். அதற்கு பிறகாக அவர் புதிய கட்சியை தொடங்க இருக்கின்றாரா அல்லது வேறு கட்சிகளுடன் சேர்ந்து இயங்க போகின்றாரா என்பது தொடர்பாக பல்வேறு விதமான ஊகங்கள் வெளியிடப்பட்டுக் கொண்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் கடந்த திங்கட்கிழமை அவர் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குலசிங்கம் திலீபன் அவர்கள் இங்கிருந்து இந்தியா மதுரைக்கு சென்றிருக்கின்றார். அதுக்கு பிறகாக அங்கிருந்து போலி கடவுச்சீட்டின் ஊடாக அல்லது வேறொரு கடவுச்சீட்டினை பயன்படுத்தி அவர் வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையில் கேரளா கொச்சி எனப்படுகின்ற இடத்தில் அவர் தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் தற்போது புலன் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.